ஹலோ, வெல்கம் டு மயில் குகன் யூடியூப் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்ன மார்க்கெட்டில் டெய்லி அப்டேட் கொடுக்குறோம், அப்புறம் அது இல்லாமல் ஃப்ரீயாக பிடிஎஸ்டி ட்ரேடு எப்படி ஒர்க் அவுட் ஆகி கொடுக்குறோம், அதில் எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் நம்மளோட யூடியூப் சேனலுங்க, ஃப்ரீ யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனலு மயில் குகன் ட்ரேட் அப்படின்னு இருக்கும் நேமு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறதையும் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். பிடிஎஸ் ட்ரேடு எப்படி கொடுத்துருக்கேன், எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது. ஓகேங்களா? பாருங்கள், இன்றைக்கி டுடே பாருங்கள், பிடிஎஸ் ட்ரேடு 472 510. இதுக்கு முன்னாடி நேற்று நான் கொடுத்த இதை காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு ஜனவரி 7, ஓகேங்களா? ஈவினிங் 3 நாளுக்கு கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டி 60,000 பிஇ, எபோவ் 470, ஓகேங்களா? டார்கெட் 550, 650, ஸ்டாப் லாஸு 370. பிடிஎஸ் ட்ரேட்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? 3 மணிக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, தெரியும். டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், டைம் பாருங்கள். அதுதான் பாருங்கள். 470 இன்றைக்கி மார்னிங்கு, டுடே 8ஆம் தேதி காலையிலே 9:17க்கு 510, 520 வரைக்கும் 27 போச்சு. 520ங்கிறது அந்த ப்ரூஃப் எடுத்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? பேங்க் நிஃப்டி இதுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா, டெலிகிராம் சேனலில் சென்செக்ஸ் டுடே எக்ஸ்பைரி ஹை வால்யூம், ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்சிங் த மார்க்கெட், நவ் டோன்ட் ட்ரேடு ஒன்ஸ் அவர் லெவல் கிராசிங் அண்டு கோயிங் டு யுவர் செட்டப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்ன லெவல் கிராசிங்காக, நம்மளுடைய வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் தெரியும். அந்த ப்ரீமியம் இண்டிகேட்டர் அப்படிங்கிற லெவலில் புட் சைடுக்கான லெவல் கிராஸ் பண்ணும்போது, இல்லை கால் சைடு லெவல் அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது எந்த பக்கம் நம்ம ட்ரேட் எடுக்கிறாங்கிறத பார்த்துட்டு நம்ம செட்டப் பண்ணுங்கிறதான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், அதுக்கடுத்து பாருங்கள், 11:25க்கு 618, 620 போயிடுச்சு. அதான் கொடுத்துருக்கேன் நான். 472 620. நான் அப்போவே 11:30க்கு 11:26க்கு சேஃப் கேன் புக் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்கேன். ஒரு 150 பாயிண்ட் கிடச்சிருச்சு, போதுன்ட்டு புக் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் அதோட மார்க்கெட் நிற்கலை. புட் சைடு இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட்டமாக கொடுத்தது. 650 அதோட ப்ரூஃப் பாருங்கள் கொடுத்துருக்கேன். பார்க்கும்போது ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இல்லைனாலும் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஹைலைட் பண்ணால் தெரியுதான்னு தெரில, இதெல்லாம் நான் காட்டுறேன். அடுத்து பாருங்கள், 690 வரைக்கும் போயிடுச்சு. 220 பாயிண்ட்டு. ஓகேங்களா? கரெக்டாக 12:07க்குலாம் போயிடுச்சு. 690 அதோட இதுதான் அது. பாருங்கள், இது தெரியும். $690 இதுதாங்க. இது வந்து நேற்று கொடுத்தது. ஓகேங்களா? டெய்லி கொடுப்போம்னா டெய்லி கிடையாது. பிடிஎஸ் ட்ரேட் வீக்லி 2 or 3 days 3 டைமு பெர்ஃபெக்டாக கொடுப்போம். கண்டிப்பாக பிடிஎஸ் நான் கொடுக்குறேன்னா மினிமம் 100 பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் 200 பாயிண்ட்டு, அது எப்போ 300 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கம்பல்சரி 100 பாயிண்ட்டு பிடிஎஸ் ட்ரேட்டில் கிடைக்கும். இது நேற்று கொடுத்த பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஸ் ட்ரேட் கொடுத்துருக்கேன், அதையும் சாம்பிள் காட்டுறேன். அதெல்லாம் முந்தின நாள் நான் எதுவுமே கொடுக்கல, நேற்று கொடுத்துருந்தேன். இன்றைக்கி அது 220 பாயிண்ட் கிடச்சிது. டுடே நோ பிடிஎஸ் ட்ரேடு வீக்லி 2 அதில் மெசேஜ் கொடுத்துருக்கேன். இது எப்போ, அதுக்கு முன்னாடி எப்போ கொடுத்தேங்கிறத காட்டுறேன் நான். 5ஆம் தேதி, ஜனவரி 5ஆம் தேதி, ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஜனவரி 5 சென்செக்ஸில் கொடுத்துருக்கேன். 85,600 பிஇ, எபோவ் 340, டார்கெட் 440, 540,
ஸ்டாப் லாஸ் 240 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 3/7 5ஆம் தேதி. 6ஆம் தேதி காலையில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். பிட்டேஸ் ட்ரேடு 342 420. ஓகேங்களா, அப்புறம் 440 டார்கெட் 10 460 சேவ் கேன் புக் ப்ராஃபிட். ஓகேங்களா, 120 பாயிண்ட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டார்கெட்டும் டன் ஆகிடுச்சு, புக் பண்ணுங்கன்னு மெசேஜ் போட்டிருந்தேன். அப்புறம் 480 490 500 525 560 செகண்ட் டார்கெட்டு டன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 342 560 சேம் 220 பாயிண்ட் 15 மினிட்ஸில் பிடிஎஸ் ட்ரேடு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:31 கொடுத்துருக்கு. இதுதாங்க இதோட பிடிஎஸோட பெனிஃபிட். இது தான், இதுவும் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நம்மளோட சேனலும் ஃப்ரீ தான். இந்த பிடிஎஸ் ட்ரேடோட வீக்லி 2 or 3 days கொடுப்பேன், அதுவும் ஃப்ரீ தான். ஓகேங்களா, அதனால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் யூஸ் பண்ணி நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அதையும் பாருங்கள். இன்னொன்று பாருங்கள், இதில் நீங்கள் 220 பாயிண்ட்னா இதில் கொடுத்துருக்குறேன். நான் சும்மா இதில் 20க்கு 2 போட்டேன். 10,000 கேபிட்டல் போட்டிங்கன்னா டபுள் ஆகிருக்கும், 2x ஆகிருக்கும். 20,000 40,000 ஆகிருக்கும். 50,000 நீங்கள் கேபிட்டல் போட்டிங்கன்னா 1 lakh ஆகிருக்கும். 1 lakh போட்டிங்கன்னா 2 lakh ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதுதான். ஏன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கொடுப்பாங்களான்னு தெரில. அதே மாதிரி நான் டெய்லி பிடிஎஸ் ட்ரேடு கொடுத்து 100-200 பாயிண்ட் கொடுப்போம்னு அதுவும் சொல்ல வரல. நான் கொடுக்குறேன்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணி லெவல் எல்லாம் செக் பண்ணி இதுதான் கொடுப்பேன். சும்மா சாதாரணமாக ஒரு இதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாட் மட்டும் வாங்கி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2-3 பிடிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். பார்த்தீங்களா, இதில் பேங்க் நிஃப்டி பாருங்கள், ஸ்டாப் லாஸ் கூட 370 தான் கொடுத்துருக்கேன். 370 கொடுத்துருக்கேன். பாருங்கள், நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். இதில் பாருங்கள் தெரியும். ஒரு நிமிஷம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். லோ பார்த்தீங்களா, இது இன்றைய மார்க்கெட்டோட லோ தான். 437 தெரியுதான்னு தெரியல. 437. நான் 370 தான் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். 437 லோ போயிருக்கு இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் காலையிலே ஹிட் ஆகிடுச்சு நம்ம 220 பாயிண்ட்டு. இது கொஞ்சம் லேட்டாக இருக்குது, ஆனால் 220 பாயிண்ட் நம்ம எடுத்தாச்சு மார்க்கெட்டில் வந்து. ஓகேங்களா, 698 ஹை, இதுதான் 468 ஓப்பனிங்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் 470 பை போட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஆனால் 421 க்ளோஸ் ஆகிடுக்கு. இதுதான், இவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட பெனிஃபிட்டு. நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.